பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இன்றைக்கு நாம் பார்க்க போறது தேவனுடைய கவசம். எபேசியர் 6வது அதிகாரம் வசனம் 10 லிருந்து 18 வரைக்கும் நீங்க பாத்தீங்கன்னா தேவனுடைய கவசம் நீங்க போடணும் அப்படின்னு சொல்றாரு. ஏன் அப்படின்னா பிசாசை எதிர்த்து நில் அப்படின்னு சொல்ல ஆண்டவர். பிசாசுடைய தந்திரங்களுக்கு எதிர்த்து நில்லுங்கள். இப்ப பிசாசுடைய தந்திரங்களுக்கு எப்படி நாம் எதிர்த்து நிக்கணும்னா அதுக்கு தேவனுடைய சர்வாயுத வர்க்கம் நாம் தரித்து கொள்ள வேண்டும். தேவனுடைய சர்வாயுத வர்க்கம் 6 இதில் இருக்குது. பாருங்க, இந்த பூமியில யுத்தம் நடந்து கொண்டு இருக்குது. ஆனா அந்த யுத்தம் ஏன் நமக்கு மாத்திரம் அதிகமா நடக்குதுன்னா தேவன் பிசாசோட ஜெயித்த அந்த ஜெயம் அது நமக்கு இயேசு கிறிஸ்து கொடுத்ததுனால அந்த ஜெயத்தை அவன் எடுக்க நம்மளோட அவன் என்ன செய்யறான்? யுத்தம் பண்றான். இப்ப அந்த சர்வாயுத வர்க்கத்தை நாம் போடும்போது அவனுடைய தந்திரங்களுக்கு நாம் எதிர்த்து நிற்க முடியும். பாருங்க, 1 சத்தியம் என்னும் கச்சை, நீதியின் என்னும் மார்கவசம், சமாதானத்தின் சுவிசேஷத்துக்குரிய ஆயுதம் என்னும் பாதரட்சை, விசுவாசம் என்னும் கேடகம், ரட்சிப்பு என்னும் தலை சீரா, தேவ வசனம் ஆகிய ஆவியின் பட்டயம். இந்த தேவனுடைய கவசம் 6 இதை நாம் என்ன செய்யணுமா? அது தரித்துக் கொள்ளணுமா? இது இருந்தா தான் வானம் மண்டலத்தில் உள்ள பொல்லாத ஆவிகளை நாம் அவனுடைய தந்திரங்களுக்கு எதிர்த்து நிற்க முடியும். ஏன் ஹெல்மெட் போடணும் அப்படின்னாக்கா ஏதாவது யுத்தத்தில் சுத்தி எடுத்து அடிச்சா தலையினாயிடும், 2 பிளந்துக்கும். அதனால நம்ம என்ன போடணும்? ஹெல்மெட். 2வது பிரஸ்பிளேட். ஏன்னா ஈட்டி எடுத்து குத்துனா உள்ள போயிடும், நம்ம இறந்துருவோம் யுத்தத்தில். அதனால அதை போட்டாச்சு. அடுத்து பெல்ட் கட்ட சொல்றாரு. ஏன் பெல்ட்னாக்கா கையில் பட்டயத்தை பிடிக்கிறோம் இல்லையா? ஒருவேளை அது தவறி கீழே விழுந்துருச்சுன்னா பெல்ட்டில் சொருகி வச்சுன்னு இருப்பாங்க சில பட்டயம், அதை எடுத்து முன்ன வரவங்களை நாம் எதிர்த்து நிற்கலாம். அடுத்து ஷூஸ். எதுக்கு ஷூஸ் அப்படின்னா யுத்தத்தில் போகும்போது திடீர்னு யாராவது கால் மிதிச்சிட்டாங்கன்னா நம்ம கால் விரல் எல்லாமே நசங்கிரும். அடுத்து இன்னொரு கையில் நான் ஷீல்டை பிடிக்கணும், கேடகமும். எதுக்குன்னா தடுக்கிறதுக்கு. அப்போ இந்த தற்காப்பு 5 இருக்குது. ஹெல்மெட்டு, பிரஸ்பிளேட்டு, ஷீல்டு, ஷூஸு, பெல்ட். பட் கையில் பட்டயத்தை பிடிக்க சொல்கிறாரு. ஆவியின் பட்டயம் அப்படின்னு சொல்லப்படுது. பட்டயத்தை பிடிச்சா மாத்திரம் போதாது, அந்த பட்டயத்தினால் என்ன பண்ணணும்? முன்ன வரவங்களை நாம் வெட்டணும், அவங்கள அடிக்கணும். எப்படின்னா 7வது ஒன்று ஆண்டவர் வச்சிருக்கிறார், அந்நிய பாஷை. நாம் இது அந்நிய பாஷைகளை பேசும்போது நமக்கு முன்னே இருக்கிற போராட்டம், நமக்கு முன்னே இருக்கிற கடன் பிரச்சனை, நமக்கு முன்னே இருக்கிற பிசாசின் தந்திரங்களும், நமக்கு முன்னே இருக்கிற எல்லாம் பலவீனம் தாக்குதலும் நாம் என்ன செய்யலாம்னா இந்த 6 நம்ம போட்டுக்கணும். 6 சொன்னாரு நம்மளுடைய தற்காப்பு. முன்ன வருது, நம்ம என்ன பண்ணலாம்? தடுக்கலாம். ஆனால் நம்ம எப்படி அவங்களை அடிக்கணும் அப்படின்னாக்கா 7வது ஒன்று இருக்குது, ஆவினாலே ஜெபம் பண்ணி. அப்போ அந்நிய பாஷையில் நாம் பேசும்போது நமக்கு முன்னே இருக்கிற போராட்டத்தின் ஆவிகளும், நம்ம சரீரத்தை காயங்களை கொண்டு வருகிற பலவீனத்தின் ஆவிகளும், நமக்கு விரோதமாக எழும்பப்படுகிற அசுத்த ஆவிகளும், இப்படிப்பட்ட ஆவிகளை நாம் அடிக்கணும்னா கையில் இருக்கிற பட்டயத்தை பிடிச்சுன்னு இருக்கக்கூடாது. தேவனுடைய வார்த்தை சொல்லுது, ஆவினாலே ஜெபம் பண்ணும்போது அந்த பிசாசை நாம் எதிர்த்து நிற்கிறோம். அந்த பிசாசுடைய தந்திரங்களை அடித்து நம்ம உடைக்கிறோம். பிசாசுடைய எல்லா காரியங்களும் நிர்மலமாக்கி போடுகிறோம். எதை பேசுகிறதுனால? அந்நிய பாஷை பேசுகிறதுனால. ஏசாயா 59வது அதிகாரம் வசனம் 17 நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கூட இந்த யூனிஃபார்ம் போட்டுன்னு இருந்தார். அவர் கூட இது தேவைப்பட்டுச்சு. தேவனுடைய ஆவினாலே பிசாசை துரத்துறேன். தேவனுடைய ஆவி யாரு? பரிசுத்த ஆவியானவர்.